இந்த மனித எலும்புக்கூட்டு தொகைகளுக்கான ஆய்வுகள் நீதிமன்ற கட்டளையோடு மூன்றாவது கட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. கடந்த 19ஆம் தேதி மூன்றாவது கட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் செப்டம்பர் 30ஆம் தேதி வருகிற செப்டம்பர் 30ஆம் தேதி பேராசிரியர் ராஜ் சோமதேவா கழனியினுடைய முன்னாள் பேராசிரியர் அவரிடம் இந்த அங்கு எடுக்கப்பட்ட சில தடய பொருட்கள் தொடர்பான அறிக்கையை தருமாறு கேட்டிருக்கிறார்கள். அதே நேரம் வருகிற அக்டோபர் 14ஆம் தேதி திறந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுக்கப்படவும் இருக்கிறது. ஒரு கட்டமாக முதலிலே 9 நாட்களும், பிறகு இரண்டாவது கட்டமாக 45 நாட்களும், மூன்றாவது கட்டமாக 56 நாட்களுமாக 110 நாட்கள் செம்மணியிலே இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு செம்மணியிலே எடுக்கப்பட்ட இந்த ஆய்வுகளின் பிரகாரம்தான் 583 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் குவியலாக 51 குவியல்களும் எடுக்கப்பட்ட விடயங்களாக அங்கு காணப்படுகிறது. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இதைவிட பிற சான்று பொருட்கள் மனித எலும்புக்கூடுகள் தவிர்ந்த பிற சான்று பொருட்களாக 170 பொருட்கள் அங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றன. அவை தொடர்பாகத்தான் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களும் அவருடைய குழுவினரும் அந்த ஆய்வுகளை மேற்கொள்கின்றார்கள். இந்த இடத்தை சென்று பார்ப்பதற்கு அண்மையிலே ஐரோப்பிய யூனியனுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் போன வாரம் கனடாவினுடைய தூதுவரும் குழுவினரும் சென்று அதனை பார்வையிடுவதற்கு அரசாங்கம் மறுத்திருக்கிறது. ஆஸ்திரேலியா நாடு பார்ப்பதற்கு கேட்ட பொழுதும் அது இலங்கையினுடைய வெளிநாட்டு அயலுறவுத்துறை அமைச்சினால் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஒரு சர்வதேச சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் ராஜதந்திரிகள் பார்ப்பதை நீங்கள் என்னத்திற்காக அதனை தடுக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை தந்திருக்கிறது. குறிப்பாக ஃபாரின் மினிஸ்டரிடம் அயலுறவுத்துறை அமைச்சிடம் ஆஸ்திரேலியா கனடா 1 மாதங்களுக்கு முதலே அனுமதிக்கு விண்ணப்பித்து தான் அவர்கள் இந்த விடயத்தை கையாண்டிருந்தார்கள். ஆனால் அனுமதி வழங்கப்படவில்லை. அதே நேரம் இந்த இடத்துல இந்த 583 மனித எலும்புக்கூடு தொகுதிகளை தவிர அந்த செம்மணி சிந்துப்பாத்தியினுடைய மதில் பிரதேசத்துக்கு உட்பட்ட இன்னும் வேறு பகுதிகளிலும் வெளிப்பகுதிகள் மதிலை கடந்து வெளிப்பகுதிகளிலும் மனிதர்கள் அடித்து கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் என்று இப்பொழுது சிறையில் இருக்கின்ற இராணுவ கோப்ரலான சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய சாட்சியங்களை எடுத்து பதிவு செய்து அவரை அங்கே அழைத்து சென்று அந்த இடங்களை அடையாளப்படுத்துமாறு அரசாங்கம் அதை முயற்சிப்பதற்கு பின்னடிப்பதாகவே எங்களுக்கு தெரிகிறது. குறிப்பாக ஒரு பெரிய மனித பேரவலன் நடந்திருக்கிறது. அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய எலும்புகள் நொறுக்கப்பட்டு கூட்டமாக அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்துக்கள் ஒரு முறை இருக்கிறது, அவர்கள் உடுப்பில்லாமல் தாக்க மாட்டார்கள். அல்லது அவர்கள் தாக்கப்படும் பொழுது திசை இருக்கிறது. அவருடைய தலைகள் தெற்கு திசை வைத்து அந்த திசையின்படி தங்களுடைய வணக்க முறைகளை செய்துதான் அவர்கள் அந்த இடங்களிலே தங்களுடைய உறவுகளின் உடலங்களை அடக்கம் செய்வார்கள். ஆனால் செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயானத்தை நான் சென்று 2 தடவைகள் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் சென்று பார்த்த பொழுது அங்கே பல திசைகளில், அது வடக்காக இருக்கலாம், கிழக்காக இருக்கலாம், அல்லது மேற்காக இருக்கலாம், கூட்டமாக கும்பலாக பல இடங்களிலே இவ்வாறு மனிதர்கள் அடித்து நொறுக்கப்பட்டு எலும்புகள் உடைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறார். இதிலையும் குறிப்பாக அங்கே இது கண்டெடுக்கப்பட்ட 583 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டவை. அதை விட 50க்கும் மேற்பட்ட குவியல்களிலே 50% மேலானவை 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள். இந்த 12 வயசுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு என்ன நடந்தது? கௌரவ உறுப்பினர்களை அவர்கள் இந்த நாட்டினுடைய யுத்தம் செய்தார்களா, ஆயுதம் தூக்கினார்களா? ஏன் அவர்களை இவ்வாறு அடித்து நொறுக்கி எலும்பு துண்டங்களாக தாட்டிருக்கிறார்கள்? ஆகவே இது ஒரு மிக மோசமானது. இதே மாதிரி தான் பல இடங்களில், குறிப்பாக கொக்குலாயிலே, மன்னார் சதோச கட்டிடத்துக்கு பகுதியிலே, மன்னார் திருக்கேஸ்வரம் பகுதியில், கிளிநொச்சி கணேசபுரத்தில் மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை இன்னும் சரியாக அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டு வரப்படவில்லை. உதாரணத்துக்காக முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கொக்குலாயிலே கண்டெடுக்கப்பட்ட 40க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் பல மனித எலும்புக்கூடுகள் மண்டையோடுகள் வாய்கள் பிளந்தபடி, வாய்கள் ஆவண்டபடியே படங்களாக வெளிவந்ததை இந்த நாட்டிலே பலரும் அறிவார்கள். அங்கே அதனுடைய காரணம், ஒன்று அவர்கள் அரை உயிரோடு அல்லது அவர்கள் துடிக்க அந்த போராளிகள், கூடுதலாக அது பெண் போராளிகள் உறுதியாக சொல்லப்படுகிறது, அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லது அவர்கள் குற்றுயிரோடு தாக்கப்பட்டிருக்கிறார்கள். தாக்கப்பட்ட நிலையில் அவர்கள் வாய்கள் திறப்பது என்பது ஒரு மனிதனுடைய உடல் ஏதோ ஒரு உணர்வோடு இருக்கும் பொழுதுதான் அந்த வாய் திறந்தபடி இருக்கும்.
அந்த வாய் திறந்தபடி அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவற்றுக்கான சரியான ஆய்வுகள் இன்னும் செய்யப்படவில்லை. ஆகவே இதுக்கான நிதியை அரசாங்கம் ஏன் இன்னும் வழங்குவதற்கு தயங்குகிறது என்று எனக்கு விளங்கவில்லை. நான் இந்த உயர்ந்த சபையினூடாக அரசாங்கத்திடம் கேட்கிறேன், நீங்கள் 3வது கட்டமாக 111 நாட்கள் முடிந்திருக்கிறது செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தினுடைய ஆய்வுகள். ஆனால் இன்னும் அங்கே இருக்கின்ற ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமானால் நீதிமன்றத்தில் எடுக்கப்படுற முடிவுகளோடு அரசாங்கம் அதுக்கான நிதியை வழங்க வேண்டும். அரசாங்கத்திடம் நிதி இல்லை என்றால் அரசாங்கம் அதனை நாடுகளிடம், குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளிடம் அல்லது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடம், மனித உரிமைகள் அமைப்புகளிடம் நீங்கள் கோர வேண்டும். உங்களுக்கு அது கடினமாக இருந்தால் நான் இந்த உயர்ந்த சபையினூடாக உலக நாடுகளிடம், ஐரோப்பிய ஒன்றியத்திடம், அமெரிக்க நாட்டிடம், இந்தியாவிடம், கனடா போன்ற நாடுகளிடம் நான் மிக வினயமாக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். இந்த இடத்திலே மனித எலும்புக்கூடுகளை தொடர்ந்து ஆய்வு செய்து அது நடந்தது என்ன என்ற உண்மை கண்டறியப்பட வேண்டும். தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் இதில் அதிகமான கரிசனையை கொண்டிருக்கின்றன. ஜப்பான் கரிசனையை கொண்டிருக்கிறது. இந்த நாடுகளுடைய உதவியை பெற்று அரசாங்கம் இந்த ஆய்வை தொடர்ந்து மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த இடத்துல வலியுறுத்துகிறேன்.